கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுங்கிறது நம்ம கடையில் வந்து கொப்பரை தேங்காய் வாங்கி அதை மில்லில் கொடுத்து ஆட்டி வருவதில்லை. நம்ம இயற்கையான முறையில் விளைஞ்ச தேங்காவை வாங்கி அதை நல்லா சிறு சிறு துண்டுகளாக வெட்டி காய வச்சு அதை அப்புறம் ஆட்டி எடுக்கிறது தான் கலப்படம் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம அதனால இயற்கையான முறையில் எங்கேயாவது விளைஞ்ச தேங்காய் கிடச்சாலும் அல்லது நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் எந்த உரமும் கெமிக்கல்ஸ் எதுவும் வைக்காமல் விளைஞ்ச தேங்காய் கிடச்சாலும் அதை நம்ம வாங்கி கட் பண்ணி நல்லா காய வச்சு அப்புறமா அரைச்சி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போ தேங்காய் எண்ணெய் அரைச்சிட்டு இருக்காங்க. கலப்படம் இல்லாத தேங்காய் எண்ணெய் தயாரிக்கிறதுங்கிறது நம்ம கடையில் வந்து கொப்பரை தேங்காய் வாங்கி அதை மில்லில் கொடுத்து ஆட்டி வருவதில்லை. அது கொஞ்சம் காயல மழையில தேங்காவை வாங்கி அதை நல்ல சிறு சிறு துண்டுகளாக வெட்டி காய வச்சு அதை அப்புறம் ஆட்டி எடுக்கிறது கலப்படம் இல்லாத சுத்தமான தேங்காய் எண்ணெய். நம்ம அதனால இயற்கையான முறையில் தேங்காய் கிடைச்சாலும் அல்லது நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் எந்த உரமும் கெமிக்கல்ஸ் எதுவும் வைக்காமல் விளைஞ்ச தேங்காய் கிடைச்சாலும் அதை நம்ம வாங்கி கட் பண்ணி நல்லா காய வச்சு அப்புறமா அரைச்சி நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும். இது பாருங்க, இப்போ தேங்காய் எண்ணெய் அரைச்சிட்டு இருக்காங்க. ஓஹோ, இப்படி திரைக்குமோ? சரி சரி. நம்ம வீட்டில் இயற்கையான முறையில் உரம் வச்சு விளைஞ்ச காஞ்ச தேங்காவை கட் பண்ணி நம்ம ஆட்டி எடுத்தோம்னா சமையலுக்கும் அதை வந்து பயன் இல்லாமல் யூஸ் பண்ணலாம். அதுமாதிரி தலையிலையும் தேய்க்கும் போது முடி உதிருமோ, நமக்கு ஏதாவது முடி இருக்கிற முடியும் போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வராண்டா. சுத்தமான தேங்காய் எண்ணெய் தேய்க்கும் போது நமக்கு முடி கொட்டுக்கிறதெல்லாம் நின்றுடும். அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சி தேங்காய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது.